அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலாக வர வரைக்கும் நல்லா வற்ற வச்சுக்கலாம். இதோட 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பால் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் 120 ml கண்டென்ஸ் மில்க் ஊற்றிருக்கேன். பால் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது பின்னாடி உள்ள தோல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா தேங்காவை துருவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 100 ml மட்டும் இளநியோட தண்ணி சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் தண்ணி சேர்க்காதீங்க. இதை நல்லா அரைச்சிட்டு முதல்ல வர கெட்டி தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வர தேங்காய் பால் நமக்கு வேண்டாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. 4 இளநியில் உள்ள வழுக்க தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் மாதிரி இருக்கக்கூடாது, வழுக்க நல்ல லேசாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கெட்டி தேங்காய் பாலாக 400 ml கிடச்சிது எனக்கு. அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இளநீர் பாயாசம் செஞ்சோன்னா அன்றைக்கே சாப்பிட்டோம். மறுநாள் வச்சு சாப்பிட்டோன்னா தேங்காய் பால் நீர்த்து போய் நல்லா இருக்காது. நான் சொன்ன அளவு சர்க்கரை எனக்கு சரியாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.